அஸ்ஸலாமு அலைக்கும். புளியை கரைச்சி காய்ச்சி ஊற்றி வச்சுட்டேன். பாருங்கள் எப்படி வைக்கிறது. சூப்பராக வைக்கிறது. நமக்கு வேலை ரொம்ப ஈஸி. புளியை ஊறப்படவும் இதுங்கவும் கொள்ளவும் வெந்நில அடிச்சிட்டோமா நல்லா வேகவும் வெந்துடவும் செய்கிற பச்சை குணம் மாறிடும். இது ஆரஞ்சு போல தோலை அரைச்சி வச்சுக்கிறேன். குளிக்கும்போது இப்போ சிறப்பு மழையெல்லாம் பெய்யுமே அன்றைக்கு ஒரு ஆரஞ்சு பழத்தை தின்னுட்டு அந்த தோலை அரைச்சி வச்சுக்கிற வேண்டியதான். இதையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். அரைச்சி நல்லா மேலே எல்லாம் தேய்ச்சா நல்லா குளுமை நல்லா உடம்புல நல்லா அழகாக சைனிங்காக வைக்கும். இதையும் இப்படி செய்யுங்க. இது வெறும் ஆரஞ்சு பழத்தோல் 2 பழத்துள்ள தோல். மேலுக்கு முதுகுக்கு 2 மட்டும் தேய்க்கலாம். 2 பேர் தேய்க்கலாம். டைரெக்ட் சைனிங்காக ஆரஞ்சு பழம் அது இதெல்லாம் உனக்கு இது லிக்விட் இதெல்லாம் காட்டத்தானே செய்யணும். அதெல்லாம் கெமிக்கல்ஸ் இருந்தது. டைரெக்டாக நேச்சுரல். அதனால் நீங்கள் இது மாதிரி செய்யுங்க. செஞ்சு தேய்ங்க. நல்லா அழகாய்க்கு மணக்கு உடம்பு எந்த நேரத்துக்கு மணத்து கிடக்கும். முகத்துக்கு கண்ணு கீழே வளையத்துக்கு காலு கையில் கொஞ்சம் கருப்பாக இந்த பகுதிக்கு அதெல்லாம் தேய்ங்க. சூப்பராக அவிடுவிய. மாப்பிள்ளை மாதிரி இது பொண்டாட்டியான்னு கேட்குற அளவுக்கு பளிச்சுட்டு அவிடுவிய. கருப்பாக இருந்தாலும் கூட அழகாக வைக்கிறேன். அந்தளவுக்கு நல்லா சூப்பரான இது. சரியா செய்யுங்க. ராஜாத்தி மருகளா தேய்ச்சி ஜோராக இருங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியா வைக்கிறமா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது புளி சாறு இதையும் சொல்லி தந்துட்டு எப்படி எடுக்கணுண்டு. எல்லாமே லிக்விடும் அதிகமாக தானே செஞ்சு வச்சுக்கிது. வேக வச்சது ஒன்றும் கிடையாது. இன்னும் சூப்பராக வைக்கும். இது ஓட எனக்கு 10-15 நாளைக்கு 1/4 கிலோக்கு மேலே இருக்குது புளித்தே. அஸ்ஸலாமு அலைக்கும்.